உலகம் முழுக்கும் வாழ்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தனுஷ் வழக்கமா பிறந்தநாள் கொண்டாடுவார், நலத்திட்ட உதவிகள் வழங்குவார், பல விஷயங்கள் செய்வார். அவருடைய பிறந்தநாளை அவர் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, வழக்கமாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த பிறந்தநாள், இந்த ஆண்டு வந்த பிறந்தநாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான பிறந்தநாள். 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். அது இல்லாமல் தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆன்மீக ரீதியாக பல ஸ்ட்ராங்கான விஷயங்களை அடுத்தடுத்த படங்கள் மூலமா சொல்ல இருக்கிறாரு. ஓம்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அப்புறம் தமிழ் முருகன் ஒரு படத்துக்குள்ள நடிக்க போறாரு. இது எல்லாமே இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தனுஷ் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். அடுத்த முதல்வர் அவர்தான், தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் தனுஷ் தான் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கேற்றார் போல் பிறந்த நாளை கொண்டாடிய தனுஷனுடைய பேச்சினுடைய சாராம்சமோ, நீயா தோத்துட்ட வரைக்கும் உன் தோல்வியை யாராலும் உறுதிப்படுத்த முடியாதுன்னு அஜித்தினுடைய கோட்டையும், அன்பே சிவம் என்கிற அன்பையே நீங்க மையப்படுத்தி மக்கள்கிட்ட போங்க, உங்களை அடிச்சா கூட நீங்க அன்பை செலுத்துங்கன்ற பல விஷயங்களையும், உங்களுடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எப்படி அமையணும்ன்றது நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி தத்துவ வார்த்தைகளையும் முத்துக்களாக உதிர்த்திருக்கிறார். அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். உண்மையிலேயே தனுஷ் அரசியலுக்கு வருகிறாரா? அவருடைய நோக்கம் என்ன? 2 தேசிய விருதுகள் குறித்து பல விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போன்ற பல விஷயங்கள் பேசலாம். தனுஷ் வருஷம் பிறந்தநாள் அவர் கொண்டாட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிறந்த நாள்கள்ல வழக்கமா அன்னதானம் போடுவாரு, நலத்திட்ட உதவிகள் வழங்குவாரு, ஆன்மீக கோயில் சுற்றுலாக்கள் அப்படி இப்படிலாம் போவார். இந்த வருஷம் ஸ்பெஷலாக அவருக்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. ஒன்று ராயனுக்கும், இன்னொன்று கேப்டன் மில்லருக்கும். அதில் நமக்கே மாறுபட்ட கருத்து இருக்கு. கேப்டன் மில்லருக்கு கொடுத்த விஷயத்துல கூட நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ராயனுக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்ற கேள்வியை நானும் எழுப்பினேன், பல பேரும் எழுப்பினாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லுகிற விதமாக ராயனை விட ராயன் வெளிவந்த அந்த ஆண்டிலேயே பல படங்கள், நல்ல படங்கள்லாம் வந்துச்சு, திறமையான படங்கள் வந்துச்சு, சமூக அக்கறையோடு படங்கள் வந்தது, சமூகத்துக்கு கருத்துக்கள் சொன்ன படங்கள் வந்தது. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு, தேர்வு குழு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதில் எல்லாற்றுக்கும் பதில் சொல்ற விதமாக ஒரு கல்லூரியில் நடந்த பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தனுஷ் அவர்கள் பேசினார். அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சத்துல மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார். ராயன் விருது கிடைச்சிருக்கு ராயனுக்கு. ராயன் படம் எப்படியோ, ஆனால் அதுல நடிச்சதுக்காக விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதுல நாங்க போட்ட உழைப்பு மிக முக்கியம். ராயன் படம் எப்படியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ராயன் குப்பை தான், ராயன் ஒண்ணுமே உதவாத படம் தான், ராயன்ல ஒண்ணுமே கிடையாது தான், அது ஒரு வன்முறை படம் தான், அது ரத்த வெறியாட்ட படம் தான், அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா நாங்க அதற்காக போட்ட உழைப்பு என்பது மிக முக்கியம். உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கு ஒரு படம் தயாரிக்கும் போது, ஒரு படத்தில் நடிக்கும் போது இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளரும் அந்த படம் மிக அழகாக அருமையாக மக்கள்கிட்ட போய் கொண்டாடப்படணும்னு சொல்லி தான் உழைப்பை கொட்டுவார்கள். ராத்திரி பகல் நடிப்பாங்க, தூக்கம் இல்லாம நடிப்பாங்க. உழைப்பை வேர்வையை அப்படியே பயங்கரமா கொட்டி, முதலீடுகளை கொட்டி பயங்கரமா நடிப்பாங்க. எல்லாம் கரெக்ட். ஆனால் அது முறையான கருத்தாழமிக்க விஷயமா இருந்தா கொண்டாடலாம். இந்த ரத்த வெறியாட்டத்தெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டாடின படம்னு சொன்னா அதை நம்ப முடியாது. ராயன் அப்படிப்பட்ட படம் தான். அது தனுஷ்கே தெரிஞ்சிருக்கு. தனுஷ்கே மிக தெளிவாக அந்த காலகட்டத்தில் நம்மை விட சிறப்பான படங்கள்லாம் வந்திருக்கு. தங்கலான வந்திருக்கு, லப்பர் பந்து வந்திருக்கு, இன்னும் பல படங்கள் விருதுக்கு தகுதியான படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஏதோ ஒரு காரணம், நான் காத்திருந்த காலத்தெல்லாம் கிடைக்கல. அது ஒரு கணக்காலமா இல்ல காலங்களா, ஏதோ ஒன்று, அது ஒரு கணக்காலம் தான் நினைக்கிறேன் நான். அந்த படம் 3, அப்புறம் மயக்கம் என்ன, இப்படின்னா பல படங்கள் நடித்தேன். அப்போல்லாம் விருது கிடைக்கும், புதுப்பேட்டெல்லாம் நடிக்கும் போது விருது கிடைக்கும்னு சொன்னாங்க, நம்பினேன். ஆனால் அப்போல்லாம் கிடைக்கல. நான் இப்போ ஒன்றும் பெருசாக யோசிக்கல, ஆனால் இப்போ விருது கிடைச்சிருக்கு. நீங்கள் இதை கிடைச்சிருச்சின்னு தட்டி விட பார்க்காதீங்க, என்னை தட்டி கொடுங்க. ஏன் ராயனுக்கு கொடுத்ததுன்னு பேசுறவங்க அன்னைக்கு யாரும் பேசவே இல்லை. நான் எதிர்பார்த்தப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை, எல்லாரும் சொன்னாங்க, கிடைக்கவே இல்லை. இப்ப அன்றைக்கு பேசினவங்க இன்னைக்கு யாருமே பேசல. உங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை, நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் அப்படின்னு பழைய தத்துவார்த்த முத்துக்கள் எல்லாம் உதித்திருக்கிறார்.
அவர் பேசிய பேச்சினுடைய சாராம்சம் வந்து, இன்ஸ்டால பொய் பரப்பாதீங்க, வாட்ஸ்அப்ல பொய் பரப்பாதீங்க, உண்மையை மட்டுமே பேசுங்க, உண்மையை மட்டுமே சொல்லுங்க அப்படின்னு யார சொன்னாரு? நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்ப பொய் பரப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது என்ன? அதிகாரத்துக்கு வருவது மட்டும் அல்ல, மக்கள்கிட்ட போய் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க போங்க, உங்க வீட்டுல போய் வீடுகளுக்குள்ள போங்க. இங்க ஒருத்தர் சொன்னாரு, வீடுகளுக்குள்ள போயிட்டேன், நானு போயிட்டு தான் மக்கள்கிட்டே நான் வந்தேன்னாரு. மக்கள்கிட்ட போயிட்டு தான் நான் வந்து தேர்தலுக்குள்ளே வந்தேன்றார். இப்ப தனுஷ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் போங்கன்றார். உங்க வீடுகள்ல, உங்க தெருக்கள்ல, உங்களுடைய நகரங்கள்ல போய் நல்லது செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, பல்வேறு விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்றாரு தன்னுடைய ரசிகர்களுக்கு. ரசிகன் நல்லதுதான் பண்ணுவான், இப்படிப்பட்ட ரசிகனை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்மளை பாராட்டணும், உங்களை எல்லாரும் மதிக்கணும், உங்களை தப்பா பேசக்கூடாது, ரொம்ப நாசுக்கா உங்களை தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு போல இருக்கு. அப்படிதான் அவர் பேசுற பேச்சினுடைய சாராம்சம். அப்ப தனுஷுக்கு அரசியல் ஆசை வந்து விட்டது அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுகிறது. தனுஷ் அரசியல் கட்சி ஆரம்பித்து அதற்கான பூர்வாங்க வேலையை ரகசியமா செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு கூட்டம் பேசுது. இப்ப நம்ம பார்வையில எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவர் சமீபத்துல ரசிகர் மன்ற கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கொடி தான் இனிமே எல்லா பக்கமும் பட்டொளி வீசி பறக்கும். அவர் வந்து ரஜினிகாந்தினுடைய மருமகன், இப்ப டைவர்ஸ் ஆயிருச்சு, இருந்தாலும் ரஜினிகாந்துடைய பிராண்டு அங்க இருக்கதான் செய்யுது. அவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்கார். எல்லாருமே போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க அரசியலுக்குள்ள வராங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் கூட அங்க போயஸ் கார்டன்ல வீடு வாங்கலாமா, அங்க குடி மாறிடலாமான்னு ட்ரை பண்ணதாலாம் ஒரு செய்தி எல்லாம் உலா விட்டானுங்க. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான், ஆனா அவர் அங்க மாறுறாரான்னு தெரியாது. இப்ப எங்கேயோ இருக்காருன்னு வச்சுங்களேன். கான்வாயில அவர் வந்து அப்படியே ஒரு 50 கார் புடை சூட வந்தாதான் அவருக்கு வந்து அன்றைய தினம் வந்து விடியும். இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அது சாத்தியப்படும். அரசு பணம் கஜானா காலி ஆகிட்டே இருக்கு, கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஆடம்பர செலவுகளை இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது தாவேக அரசாங்கம் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப தனுஷ் ஏற்கனவே போயஸ் கார்டன்ல வீடு வாங்கிட்டார். போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதானாலாம் அப்படின்னா அவர் வாங்கிட்டார். வாங்கி மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கார், ஆடம்பர மாளிகை. ஆக போயஸ் கார்டனுக்குள்ள இப்ப தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பதற்கான தகுதிகள்னு ஒரு கிரைட்டீரியா போட்டு விஷயங்கள்லாம் போட்டோம்னா அதுல போயஸ் கார்டனில் வீடு இருக்கா, டிக்கடிப்பா முதல்வராக தகுதி, நடிகரா இருக்காரா, திரைத்துறை இருக்காரா, டிக்கடி, ஏராளமான ரசிகர்களை, கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறாரா, டிக்கடி, ஆன்மீகத்துக்குள்ள இருக்காரா இன்றைக்கு காலகட்டத்தில், டிக்கடி அப்படின்னு ஏராளமான டிக்கு வாங்கிட்டே இருக்காரு. அப்ப ஏன் அவர் அரசியல் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? அதுல என்ன இருக்கு? சொந்த காசு வச்சு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ற தனுஷ் வரக்கூடாதுன்னு சொல்றதற்கு இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோங்க, ரஜினிகாந்த் மகளோடு வாழ்வதற்கு கூட அவர் விருப்பம் இல்லாம அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். என்ன தனிப்பட்ட காரணம், என்ன பஞ்சாயத்து, ஏன் குடும்பத்தோட வாழ முடியல, ஏன் டைவர்ஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னும் வந்து பிள்ளைய பாத்துக்கிறாரு, புள்ள அப்பா கிட்டே இருக்கான், அம்மாகிட்டே இருக்கான், 2 பசங்களும் இங்கேயும் வராங்க அங்கேயும் போறாங்க, மாறி மாறி போய்க்கிறாங்க. பசங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அப்பா அம்மா டைவர்ஸ் ஆயிட்டாலும் பரவாயில்லன்னு போய் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்காங்க. பேருக்கு டைவர்ஸ், பிரிஞ்சு போய் ஆடுறாங்க. ஆனா எல்லா நேரங்களிலும் விழாக்கள் நிகழ்ச்சிகள்னா ஒன்னா பாத்துக்கிறாங்க. ஆக அது தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒருத்தருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு விதமா இருக்கும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். இவர் என்ன எண்ணத்துல இருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அரசியல்வாதிக்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கிறார், ஒருங்கே பெற்றிருக்கிறார். 9 கிரகங்கள் உச்சங்களையும் பெற்ற ஒருவன். ஒரு படத்துல வரும்ல, சிம் கார்டு இருந்தும் பேசலாம், சிம் கார்டு இல்லாமலும் பேசலாம்ன்ற மாதிரி தனுஷ் அரசியலுக்கு வரலாமா? தாராளமா வரலாம், எல்லா தகுதியும் இருக்குல்லப்பா. கூடுதல் தகுதியா போயஸ் கார்டன்ல வீடியோ வச்சிருக்காரு, இனி வீடு எல்லாம் தேட வேண்டியதில்லை. ஆக அவருடைய அந்த ரசிகர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிற விஷயம், அடுத்த கட்டமாக அவர் வந்து மிக ஸ்ட்ராங்காக தன்னுடைய அரசியல் பாதையை பாட்டையை போட்டார். இப்ப அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் அவரை தன்னுடைய செல்ல குழந்தையாக தூக்கி சுமக்குது. சப்பு விஜய சுமந்ததை விட இந்த குழந்தைய ரொம்ப அழகாக சுமக்குது. ஏன்னா ராமர் கோயில் திறப்புழாக்கு தமிழ் சினிமாவிலிருந்து அழைக்கப்பட்ட இளம் நடிகர்கள்ல இவர் மட்டும்தான், வேற யாருக்கும் பெருசா அழைப்பெல்லாம் இல்லை.
ரஜினிகாந்த் போனார்னா பாஜகவோட நெருக்கம், ஆன்மீக அரசியல்வாதி, அதெல்லாம் ஆன்மீக நடிகர், ஆன்மீக அரசியல் பண்ணக்கூடியன்னு சொன்னவர். பட் இவர் அப்படி இல்லை. தனுஷ் வந்து அந்த அந்த பீரியட்லயே முரண் இருந்தது. டைவர்ஸுக்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தாரு, பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவரை அங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் மத்திய அமைச்சருக்கு இணையாக பாதுகாப்பு கொடுத்து பத்திரமா அவர் கூட்டு போய் அந்த விழாவில எல்லாம் பங்கேற்க வச்சுது. இன்றைக்கு தேசிய விருது உருப்படாத படத்துக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்துருக்கு. ராயன்லாம் உருப்படாத படம் தான். அந்த படத்துக்கு தேசிய விருது வந்து நிச்சயமாக அது வந்து வழங்கப்பட்ட விருது கிடையாது, அது வாங்கப்பட்ட விருது தான். அது திணிக்கப்பட்ட விருது கூட சொல்லலாம். அது ஜூரியில் இருக்கிறவங்களுடைய செயல்திறன், அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, அந்த அடிப்படையில் தனுஷ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பயன்படுத்தி கொண்டு இனி அடுத்த கட்ட நகர்வாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்துக்குள்ள இன்னொரு நடிகர் வருகிறார். ஏன்னா அவர் வந்து அஜித் ஃபேன்களையும் திருப்திப்படுத்திருக்காரு. ஏன்னா அஜித் டயலாக் பேசிட்டார், நீயா தோத்துட்டேன்னு நினைக்கிற வரையும் உன்னுடைய தோல்வியை யாரும் வந்து சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும். அதான் அஜித்தினுடைய அந்த பஞ்ச் டயலாக். அதை இவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசுறாரு. இன்னும் பல விஷயங்கள் பேசுறாருன்னு வச்சுங்களேன். அவர் வரக்கூடாதான்னா நான்லாம் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்பேன். ஏன்னா நீங்க வந்து எந்த உதவியுமே செய்யாத நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயே இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காருங்க. பொய் பரப்பி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. போலித்தனமான செய்கைகளை மக்கள்கிட்ட பரப்பி ஒரு வாக்குறுதி கூட உண்மையான வாக்குறுதி கிடையாது. சொன்ன எந்த வாக்குறுதி வரை நிறைவேற்றல. அப்பேற்பட்டவர்களே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது தான் சொந்த காசு, உழைச்ச காசு எடுத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குறது தனுஷ் ஏன் வரக்கூடாது? நிச்சயமா வரலாம், தப்பே கிடையாது. ஆக இந்த பிறந்த நாள்ல இருந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகளை மிக உன்னிப்பாக யார் பார்க்கறாங்களோ இல்லையோ தாவேக்கா கவனிக்கும். சப்பு விஜயனுடைய அடிப்பொடிகள் பார்ப்பாங்க. இந்த போலியா ரூட் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க ரூட் மாஃபியா கும்பல் பார்க்கும். ஆக்சுவலா ரூட் கம்பெனி வந்து இவ்வளவு நாளா, நேத்து தான் எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சுது. ஆக்சுவலா அதோட உண்மையான ஒரிஜினல் ஓனர் வந்து ஒரு நடிகையா. அது எந்த நடிகைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். என் தம்பி ஜெகதீஷ் வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, ரூட் கம்பெனியை. அந்த ரூட்னுடைய எல்லா தில்லாலங்கடி வேலையும், திருட்டு வேலையும், நடிகர்களை எப்படி அவதூறாக, நடிகைகளை அவதூறாக பேசி பேசி பொழப்பு நடத்துற அந்த ரூட் கம்பெனி இன்னைக்கு அரசியலையும் மக்கள்கிட்ட பொய் செய்திகளை பரப்புகிற முன்னணி ஊடகமா இருக்கிற பொய் பரப்பும் அந்த ரூட் மாஃபியா கும்பலினுடைய ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் வந்து ஒரு நடிகை. எந்த நடிகைன்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னுடைய பார்வையாளர்கள் ரொம்ப ஷார்ப்பானவங்க, மிக தெளிவானவர்கள். ஆனா ஒரு சிலர் நீங்க நினைக்கிற நடிகை இல்லைங்க. நீங்க ஒரு நடிகை நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த நடிகை இல்லை, சரிங்களா? ஆக மொத்தம் இது ஒரு நடிகைக்கு சொந்தமான கம்பெனி. அந்த கம்பெனி தான் தாவேக்காவுடைய அரசியல் செயல்பாடுகளை தீர்மானிக்குது. இதுக்கு மேல இது நான் வந்து சூசகம் தான், இதுல வந்து உறுதியான நிலைப்பாட்டை சொல்ல விரும்பல. ஓகே, எனிவே, அப்படியாக இன்றைக்கு நம்ம தனுஷுடைய செயல்பாடுகளை மிக உன்னிப்பாக அந்த கும்பல் வந்து கவனிக்கும். தனுஷனுடைய படங்களுக்கு இனிமே எதிர்வினைகள் தான் ஒரு நல்ல கவனிச்சு பாருங்க. இனிமே அவருடைய படங்கள், அவருடைய செய்கைகள், அவருடைய பர்சனல் வாழ்க்கைகள், பல்வேறு விஷயங்கள் நெகட்டிவாக பல இடங்களில் பரப்பப்படும். தனுஷுக்கு எதிராக பல பொய் செய்திகள் கட்டவிழ்க்கப்படும். தனுஷுக்கு எதிராக பல அயோக்கியத்தனங்கள் அரங்கேற்றப்படும். நியாயமாக இருந்தா கூட தனுஷ பொய்ய பரப்புவானுங்க, அது ஒரு கும்பல் தயாராயிடும். அதற்கு போலி பரப்புவானுங்க, இங்க பரப்ப மாட்டானுங்க. இங்க இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் தனுஷ்கிட்டையும் பணம் வாங்கி சாப்பிட்றவனுங்க, அது தாவேக்கா கும்பல்கிட்ட ரூட் மாஃபியாட்டையும் பணம் வாங்கி சாப்பிட்றவனுங்க. அதனால அது பரப்புறதெல்லாம் மற்ற மொழிகள்ல, தெலுங்குல பரப்புவான், கன்னடத்துல பரப்புவான், மலையாளத்துல பரப்புவான், அங்க இருந்து இங்க வரும். ஆக மொத்தம் தனுஷ்க்கு எதிரான ஒரு பெரிய களமாடுதல் இப்போது தொடங்கும். ஏன்னா செய்கைகள் நமக்கு எதிராக ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துருச்சுன்னா, ஒன்னு தனுஷ், இன்னொன்னு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். நீயா இல்ல நானா அப்படின்ற மாதிரி போட்டி வரும்போது, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு அடிப்படையா இருக்கிறவர்கள் எல்லாம் தனுஷ்க்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக செய்வார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில தனுஷ் செயல்பாடுகள் இருக்குமா? தனுஷுடைய ரசிகர்கள் செய்வார்களா? அந்த ரசிகர் மன்றம் என்ன பண்ணும்? ஏன்னா இப்ப வந்து இந்த முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய செயல்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய மிக திறன் வாய்ந்தவர்கள் அஜித் ரசிகர்கள் தான்.
அவங்களுக்கு தான் இவங்களை எங்க அடிச்சா இவங்களுக்கு வந்து தெரியும்னு தெரியும். அடிக்கிற அடியில இவங்க தான் தெரிச்சு ஓடுவாங்க. விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களும் சினிமாவில் முதலமைச்சர் ஆனவர் தான் அவர் சப்பு விஜய், சினிமாவில் விஜய் தானே அவரு. அந்த விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் கான்ட்ரோவா வரக்கூடிய பல விஷயங்கள்ல எப்பவுமே டாப்ல அஜித் ரசிகர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுடைய செய்கைகள் தரமா இருக்கும், அடி பிரிச்சு மேய்வாங்க. ஆனா இப்ப அந்த அவர் சினிமாக்குள்ள ரொம்ப இப்ப பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல, அவர் ரேஸ் போயிட்டாரு, பல விஷயங்கள் அப்படியே அவங்க பின்னடைவு அப்படின்றதுனால அவங்க அப்படியே ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்க தான் கரெக்டான பர்சன்ஸ் இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. அவர் அரசியலுக்குள்ள வரல. அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்து தனுஷ் ரசிகர்கள் களமாடினால் மட்டுமே இந்த தாவேகா தற்பெருமை கூட்டத்துக்கு கும்பலுக்கு பதில் சொல்ல முடியும். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தனுஷுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக அரசியல் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அவர் ஆன்மீக அரசியல் தான் பண்ணுவார். அவங்க மாமனார் பண்ணுவதாக சொன்ன நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஆன்மீக அரசியல் என்கிற அந்த செயல்பாடுகள்ல துளியும் குறைவு இல்லாமல் இவரும் ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர் தான். ஏன்னா அன்றைய பேச்சிலேயே அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு குரல் பேசும், அதுதான் உங்க ஆழ் மனசுல இருந்து பேசக்கூடிய ஒரு மனசாட்சி குரல் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இல்லையா. அது மாதிரி ஒரு நல்ல ட்ரெயினர்கிட்ட போய் நீங்க வந்து மெடிடேஷன் கத்துங்க, குழந்தைங்கிட்ட மொபைல் போன் கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுங்க, உங்க எண்ணம் போலதான் உங்க வாழ்க்கை அப்படின்னு பயங்கரமா பிலாசபி பேசி பயங்கர தத்துவ வார்த்தைகளை உதிர்த்து முத்துக்களா உதிர்த்து மக்களை குஷிப்படுத்தியிருக்காரு இல்லையா. பயங்கர தெளிவான நிலைப்பாட்டோடு நல்ல வார்த்தையை மட்டுமே பேசுங்க, யார் உங்களை திட்டினா கூட நீங்க எதிர்த்து திட்டாதீங்க, வாட்ஸ்அப்ல அவதூறு பரப்பாதீங்க, இன்ஸ்டாகிராம்ல அவதூறு போடாதீங்க, ரீல்ஸ் பொய் ரீல்ஸ் போடாதீங்க, வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இது எல்லாம் தாவேகா தற்குறி கும்பலை செருப்படுத்த அடிச்ச கதை தான். ஏன்னா அப்படியே உல்டாவா செய்யறது இந்த கும்பல். நடக்காத ஒண்ணு நடக்கும். ஜந்தன் மந்திர்ல போராட்டம், மாணவர் போராட்டம், நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க போகவே இல்லை. பெரம்பூருக்கு போன வீடியோவை கட் பண்ணி ஜந்தன் மந்திர் போனாருன்னு ஒருத்தன் பொய் பரப்புறான்னா அது பொய்டான்னு சொல்ல கூட தகுதி இல்லாத வக்கு இல்லாத அந்த ஐடி விங்கு மற்றவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு மட்டும் தயாரா வரும். அதை தான் தனுஷ் வந்து அவருடைய மேடையில இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே அடுத்த கட்டமாக இந்த தனுஷுடைய ரசிகர்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும் போது தனுஷ் என்ன செய்ய போறாரு, அவருக்கு எதிராக இந்த தாவேகா கும்பல் என்ன களமாட போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.